நம்ம டயோட்லாம் பார்த்து முடிச்சோன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் டிவைஸ் இஸ் கால்டு BJT, that is bipolar junction transistor. ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு உங்கள் புக்கில் எழுதியிருப்பாங்க. நம்ம அது அடிஷ்னலாக பைபோலாருங்கிற கான்செப்ட் ஐடியாவும் சொன்னேன். பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இட்ஸ் a 3-terminal device. டயோட் வாஸ் a 2-terminal device. PN ரெண்டு டெர்மினல் தான். ஓமிக் கான்டாக்ட் 2 டெர்மினல் எடுத்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் a 3-terminal device. It received Nobel Prize in 1956. The discovery was made in 1948 by 3 people, physicists Bardeen, Breton and Shockley. Shockley, SCH. 1948 கண்டுபிடிச்சாங்க பெல் லேப்ஸில். 1956 they were awarded Nobel Prize. இந்த பாடின் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி தியரி வரும்போது பாடின், கூப்பர், ஷ்ரிஃபர் தியரியில் பாடின், அதே பாடின், ஜான் பாடின். ஸோ he received 2 Nobel Prizes in physics. வெரி வெரி ரேர் சிச்சுவேஷன். அப்போ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 2 நோபல் பிரைஸ் ஒரே ஆள் லைஃப் டைமில் வாங்குறதுங்கிறது இட் இஸ் ரிமார்க்கபிள் ஃபினாமினன். எஸ்பெஷலி இது 2 நோபல் பிரைஸும் ஃபிசிக்ஸில் வாங்கின ஆள் பார்டின். டிரான்சிஸ்டர் ஒன்று, லேட்டர் சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஸோ நம்ம இப்போ டிரான்சிஸ்டரை பற்றி படிக்க போகிறோம். இட்ஸ் a 3-terminal டிவைஸ். நம்ம ட்ரையோடு அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம டயோடு மாதிரி ட்ரையோடுன்னு சொல்லி நம்ம வால்வில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து சொல்கிறதால டிரான்சிஸ்டர்னு பேர் வச்சாங்க. இட் கண்டெய்ன்ஸ் 2 junctions, 2 PN junctions. 3-terminal device, 2 PN junction. The PN junction will be made up of, அப்போ பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷனில் பண்ணலாம். 2 PN junction வேணும்னா 2 காம்பினேஷனில் பண்ணலாம். என்ன? PNP 3-terminal வரணும்னா 3 மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ PN junction இங்கே ஒரு PN junction. The other option is NPN. இங்கே ஒரு PN junction, இங்கே ஒரு PN junction. தெரியுதா? ஸோ there are accordingly 2 types of bipolar junction transistors. One is called PNP transistor, other one is called NPN transistor. இப்போ இந்த சென்ட்ரல் லேயர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த சென்ட்ரல் லேயர் இதில் N, இதில் Pன்னு இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் லேயருக்கு பேர் பேஸ். இந்த லேயருக்கு பேர், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லேயருக்கு பேர் எமிட்டர். அதே போல் இதில் எமிட்டர் யாருங்கிறது N எமிட்டர். ஸோ P எமிட்டர், N பேஸ். இதில் N எமிட்டர், P பேஸ். இது லாஸ்டாக இருக்கிற இந்த டெர்மினலுக்கு பேர் கலெக்டர்னு பேர். இட் ஆக்சுவலி எமிட்டர் ஏன் பேர் வந்ததுன்னா, தி டிரான்சிஸ்டர் then suitably biased. Biasedனா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயஸ் டயோடில் படித்தோமே அந்த கான்செப்ட் தான். இங்கே 2 ஜங்ஷன் இருக்குது. 2 ஜங்ஷனையும் நம்ம வித்தியாசமாக பயஸ் பண்ண போகிறோம். அதான் சூட்டபிளின்னு இப்போ சொல்லி வைக்கிறேன். டீட்டெயில்டு அப்புறம் பார்க்க போகிறோம். when the junctions are suitably biased, the majority carriers are injected move from the left material into the base, then move to the ஸ்வெப்ட் சொல்லுவான். இந்த இடத்துல தேர்டு வரும்போது ஸ்வெப்ட்னா இழுக்கிறது, பிடிச்சி இழுக்கிறது. டிரைவன் ஸ்வெப்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் டு த தேர்ட் மெட்டீரியல். சேம் வே இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் பாஸ் ஆன் டு த சென்ட்ரல் பேஸ் டெர்மினல் அண்ட் தென் கோ ஆன் டு த கலெக்டர் டெர்மினல். ஸ்வெப்ட்னு சொல்லுவோம், ட்ரிவன் அப்படின்னு சொல்லலாம், அது அட்ராக்டட்னு சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டி கேரியர்ஸ் தான் இது ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்னவா இருக்க முடியும்? பி டைப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதால இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ். இந்த இடத்துல இங்கே என் டைப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதால மெஜாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர்ஸாக டிவைஸ் இதில் ஒர்க் பண்ணுறது, இதில் ஹோல் மெஜாரிட்டி கேரியர்ஸாக டிவைஸ் ஒர்க் பண்ணுறது. ஸோ தி மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் பீயிங் எமிட்டட் ஆர் சென்ட் ஆர் ஜெனரேட்டட் அப்படிங்கிறதால இந்த லெஃப்ட் மெட்டீரியலுக்கு பேர் எமிட்டர்னு பேர். இந்த தேர்ட் மெட்டீரியல் என்ன பண்ணுறது? அதை அட்ராக்ட் பண்ணி இழுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதால இந்த தேர்ட் மெட்டீரியலுக்கு பேர் கலெக்டர்னு பேர். ஸோ நேச்சுரலி பார்க்கலாம், Pல ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ், இங்கே Nல எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஒன்ஸ் அகைன் இங்கே வந்து ஹோல்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர். ஸோ மெஜாரிட்டி கேரியர் கரண்ட் ஃப்ளோஸ் அக்ராஸ் த 2 junctions. சேம் வே எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ் flow across the 2 junctions and collected at the third material, which is once again the same as the first material. First material இருந்து அந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ்ல ஜெனரேட் ஆகிறதால எமிட்டர், தேர்ட் மெட்டீரியல் அந்த கலெக்ட் பண்ணிக்கிறதால அதுக்கு பேர் கலெக்டர். இந்த பேஸுங்கிறது இப்போ என்ன குடிக்கிறது? பேஸோடைய ரோல் என்ன? பேஸ் என்ன பண்ணும்?
base is usually made up of very thin layer. அது இந்த இடத்துல பேஸ்ங்கிறது n மெட்டீரியல், இங்க பேஸ்ங்கிறது p மெட்டீரியல். thin layer of the approximately of the order of thickness 25 micrometer, 10⁻⁻⁶ meter, and emitter will be of moderately thick, and finally collector will be little larger than the emitter. அது கலெக்ட் பண்ண போகிறது little larger than the emitter. அப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வரையணும்னா PNP டிரான்சிஸ்டரில் வரையணும்னா இது p மெட்டீரியல், வரையும் போதே இது சின்னதாக வரைவோம், இது கொஞ்சம் லாங்காக வரைவோம், தெரியுறதா? ஸோ திஸ் இஸ் p மெட்டீரியல், n மெட்டீரியல், p மெட்டீரியல். This is called base, this is called emitter, and this is called collector. So it's a 3-terminal device with the 2 junctions formed with 3 different materials. 3 different in the sense, usually the doping இது ரெண்டும் moderately doped, இது அதிகமாக டோப் ஆயிருக்கும். இது சாரி emitter will be little higher doping than collector. இது very lightly doped and thickness is also very small, so that the base உடைய ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும், thickness small, lightly doped, ரெண்டுமே important இதில். ஸோ the majority carriers இங்கே நாங்கள் போகும்போது some of the majority carriers will be recombinationல காணாமல் போயிடும், லாஸ் ஆகிடும். ரிமைனிங் கேரியர்ஸ் தான் இந்த பார்ட்டுக்கு வரும், that will be collected ஹியர்னு. ஸோ கலெக்டட் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பயசிங் அதுக்கு ஏற்றாப்போல இருக்கணும். இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹோல்ஸுங்கிறது இங்கே கலெக்ட் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், நெகட்டிவ் வோல்டேஜ் இருந்தால் தான், நெகட்டிவ் டெர்மினல் இருந்தால் தான் அது கலெக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் அதை ஜெனரேட் பண்ணி டிரைவ் பண்ணணும்னா என்ன இருக்கணும், இந்த இடத்துல பாசிட்டிவ் இருந்தால் தான் அது டிரைவ் பண்ணும் அந்த ஹோல்ஸை, புரியுறதா? அப்போ பயசிங்கிறது எப்படி வருதுன்னு புரியுறதா? இப்போ பயசிங்கிறது எப்படி வருதுன்னு புரியுதா? இப்போ இதை நான் என்ன சொன்னேன், இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸை இது ஜெனரேட் பண்ணி அனுப்பணும், இங்கே இது கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணுற ஆள் பாசிட்டிவ் ஹோல்ஸை கலெக்ட் பண்ணணும்னா அது நெகட்டிவ் இருந்தால் தான் கலெக்ட் ஆகும். இங்கே பாசிட்டிவ் ஹோல்ஸை ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும்னா இங்கே பாசிட்டிவ் ஹோல்ஸை ஜென்ரேட் பண்ணணும், பாசிட்டிவ் கலெக்ட் பண்ணி. அப்போ பார்த்தா அப்போ P கனெக்டட் டு பாசிட்டிவ், N கனெக்டட் டு நெகட்டிவ். அப்போ இது என்னது, ஃபார்வர்ட் பயஸ். ஸோ தி emitter base junction is forward biased, புரியுறதா? இப்போ இதுக்கு வரலாம். இங்கே P மெட்டீரியல் கலெக்ட் பண்ண போகிறது ஹோல் எல்லாம், அப்போ நெகட்டிவ் கலெக்ட் பண்ணாதான் கலெக்ட் பண்ணணும் சொன்னோம் இல்லையா? அப்போ P மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ், N மெட்டீரியல் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ். அப்போ இங்கே பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் இஸ் ரிவர்ஸ் பயஸ்ட், தெரியுறதா? திஸ் இஸ் த நார்மல் பயசிங் ஆஃப் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட். அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும், பேஸ் கலெக்டர் இந்த செகண்ட் ஜங்ஷன் ஷுட் பி ரிவர்ஸ் பயஸ்டில் இருக்கணும். ஏன்னு புரிஞ்சுதா? இப்போ இதை அந்த கேரியர்ஸை ஜென்ரேட் பண்ணணும், இந்த கேரியர்ஸை கலெக்ட் பண்ணணும். பிட் ஆஃப் கேரியர்ஸ் வில் பி the majority carriers will be recombined and reduced here. So naturally இங்கேருந்து ஒரு 100 ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர்ஸ் கிளம்பி போச்சுன்னா இங்கே ஒரு 1லேருந்து 5லேருந்து 8 வரைக்கும் காணாமல் போயிடும், அதாவது ரீகாம்பினேஷன் காணாமல் போயிடும். ரிமைண்டர் ஆஃப் 93 95 இதுக்கு வரும், அதுதான் இங்கே கலெக்ட் ஆகும். ஸோ நேச்சுரலி இங்கே வர கரண்ட்டுங்கிறது, லாஸ்ட்டாக கலெக்டரில் வர கரண்ட்டுங்கிறது எமிட்டரில் வர கரண்ட்டை விட கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது புரியுறதா? ஸோ தி சேம் வே இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஃபங்க்ஷன்னா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இப்போ நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல என்ன இருக்குன்றோம், நம்ம மெஜாரிட்டி கேரியர்ஸ் இந்த இடத்துல ஹோல்ஸ், சாரி எலக்ட்ரான்ஸ், இங்கே வந்து ஹோல்ஸ். லெட் மீ புட் இட் ஹோல்ஸ் ஆஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் ஆஸ் நெகட்டிவ்னு இங்கே போட்டுக்கிறேன். அயான்ஸை நம்ம கோட் பண்ணல, இம்ப்யூரிட்டிஸை பற்றி நான் இங்கே கோட் பண்ணல, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோல்ஸே காமிச்சிக்கிறேன், எலக்ட்ரான்ஸே காமிச்சிக்கிறேன். ஸோ நேச்சுரலி இப்போ என்ன ஆகுது, இது கனெக்ட் பண்ண உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்சோண்டு இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வந்தோடனே அது கம்பைன் ஆகிடும். இதை வந்து அந்த ஹோல்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணி இது டிரைவ் அவுட் பண்ணணும். அந்த டிரைவ் அவுட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் கொஞ்சோண்டு இங்கே வந்து இந்த பக்கம் வருது, அந்த சூட்டபிள் எலக்ட்ரான் இங்கே காணாமல் போன எலக்ட்ரானை இந்த பயசிங் இருக்கு இல்லையா, this will send the electrons into the, ஸோ இங்கே குறையிற எலக்ட்ரானை இது சப்ளை பண்ணும். அப்போ எலக்ட்ரான் பேஸுக்குள்ளே நுழையிறதுன்னா நெகட்டிவ் நுழையிறதுனா கன்வென்ஷனல் கரண்ட் வெளியில் வருதுன்னு அர்த்தம். இங்கே ஹோல்ஸ் இது டிரைவ் பண்ணுறதுக்கு நேச்சுரலி எலக்ட்ரான்ஸ் இப்படி வந்ததுன்னா ஹோல்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் கரண்ட் இப்படி உள்ள நுழையணும்னு அர்த்தம். இது புரியுறதா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம்
that it reduces some, இங்கேருந்து வர எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ் ஆனது இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும், அப்போ ஹோல்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே ரெடியூஸ் ஆன எலக்ட்ரான்ஸை இது சப்ளை பண்ண போகிறது. இப்போ இந்த கரண்ட்டுங்கிறது ஐஇன்னு எடுத்துட்டா இந்த கரண்ட்டை ஐபின்னு போட்டுக்கலாம். இட் வில் பி வெரி லெஸ் இன் நம்பர் பிகாஸ் ஆஃப் தின் லேயர் லைட்லி டோப்டு. ஸோ ஐபி வில் பி வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு ஐஇ, ஞாபகம் வச்சுக்கணும். பட் ரிமெம்பர் ஐஇயில் கொஞ்சம் இது காணாமல் போயிட்டு பாக்கி தான் இந்த இடத்துல இது வரும். இது எப்படி வரும் இந்த இடத்துல? தி ஹோல்ஸ் ஆர் ரீச்சிங். ஸோ ஹோல்ஸ் வந்து இது வழியாக வந்து இட் இஸ் been attracted here. So I collector current will be flowing like this. இது புரியுறதா? IE enter ஆகும், IB வெளியில வரும், ICயும் வெளியில வரும். அப்போ naturally IC will be less than IE இருக்கும். தெரியுறதா? ஏன்னா இங்கேருந்து ஜென்ரேட் ஆன ஹோல்ஸ் இதை கிராஸ் பண்ணி ரீகாம்பினேஷனில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இந்த பக்கம் வரும். அப்போ ரிடியூஸ்டு தான் வரும் சொன்னேன் இல்லையா? 100லேருந்து இருந்தால் 93 95 வரும். அது therefore current will be smaller here. ஸோ இங்கே எவ்வளவு எலக்ட்ரான் அது ரீகாம்பினேஷனில் குறைஞ்சதோ அந்த எலக்ட்ரானை இது சப்ளை பண்ணும் இந்த இடத்துல. திஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் கால்டு VEE, திஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் கால்டு VCC. ஸோ இப்போ VEEங்கிறது அவுட்புட் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ், VCCங்கிறது எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். யூஸ்வலி இது 5 வோல்ட்ஸ் இருக்கும், இது ஒரு 12 வோல்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அபவுட் 5 வோல்ட் இருந்தால் போகிறோம், இது அபவுட் 12 வோல்ட் தேவைப்படும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. தி கரண்ட்ஸ் எல்லாமே மில்லி ஆம்பியரில் இருக்கும், கரண்ட்ஸ் எல்லாமே மில்லி ஆம்பியரில் இருக்கும். ஐபி வெரி வெரி ஸ்மாலுங்கிறதால இது ஐபி வந்து யூஸ்வலி மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். ஸோ ஐபி இஸ் வெரி கோயிங் டு பி வெரி ஸ்மால். ஏன்னா மைனாரிட்டி இங்கே வந்து இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது இந்த இடத்துல தின் லேயர்னாலும் லைட்லி டோப்டுங்கிறதால கம்மியாக இருக்க போகிறது. நேச்சுரலி த கரண்ட் ரீகாம்பினேஷனில் வரக்கூடிய எலக்ட்ரான் கரண்ட் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறது. தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்மால், மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். வேறஸ் ஐயும் சரி ஐசியும் சரி will be of the order of milliampere, and you should remember that IC will be less than IE. அப்போ output current will be slightly smaller than the input current in this case of transistor idea, and base current will be very very small. So this is the working of the transistor. voltage எல்லாம் எவ்வளோ வருதுன்னு அப்ராக்சிமேட்லாக சொன்னேன். அண்ட் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், இது ஃபார்வர்ட் பயசிங் சொன்னோம் இல்லையா, பிட்வீன் எலிவேட்டர் அண்ட் பேஸ். ஃபார்வர்ட் பயஸ் பண்ணணும்னா நம்ம படித்தோம்ல, ஃபார்வர்ட் பயஸில் அந்த கட்டின் வோல்டேஜ் ஞாபகம் இருக்கா? ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போமே. ஸோ இந்த கட்டின் வோல்டேஜ் தாண்டி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சிலிக்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 0.6 0.7 இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஜெர்மானியம் இருந்தால் 0.3 இருக்குன்னு சொன்னேன். ஸோ திஸ் வோல்டேஜ் ஹியர் பிட்வீன் த எமிட்டர் அண்ட் பேஸ் வில் பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் திஸ் கட்டின் வோல்டேஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 0.6 வோல்ட் ஃபார் சிலிக்கன் டயோடுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சிலிக்கன் டிரான்சிஸ்டர் வச்சுட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 0.6 வோல்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ டோட்டலி 5 வோல்ட் அப்ளை பண்ணும் பொழுது 0.6 வோல்ட் இங்கே டிரைவ் ஆகும், மீதி இருக்கிறத அது டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். இங்கே வந்து அந்த ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிறது இந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ த ஃபார்வர்ட் கரண்ட் தட் இஸ் ஜெனரேட்டட் ஹியர் வில் பி ஃப்ளோயிங், and after reduction here because of the recombination the remainder current will flow, and therefore IC will be smaller than IE. இப்போ இதே மாதிரி சிச்சுவேஷன் NPN டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இது PNP டிரான்சிஸ்டர், இது NPN டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Here the emitter is not heavily doped, and a lightly thinner material is a base, and a longer material is a collector. So இது N, இது P, இது N. The majority carriers are electrons, the majority carriers are holes, majority carriers are once again electrons. We said the junction should be forward bias. அதாவது இங்கே இருக்கிற எலக்ட்ரானை நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிரைவ் பண்ணணும், அந்த பக்கம் துரத்தி விடணும், அனுப்பணும். அப்போது என்ன ஆகணும்? இது பண்ணணும்னா இந்த வோல்டேஜ் என்ன இருக்கணும்? நெகட்டிவ் இருந்தால் தான் போகும் இல்லையா? இது நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல இது பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் P மெட்டீரியல் பாசிட்டிவ், N மெட்டீரியல் நெகட்டிவ். இது டிரைவ் பண்ணுறதுக்கு வேணும்னா அப்போ திஸ் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார்வர்ட் பயஸ்ட். அங்கே அப்படி பண்ணினா மாதிரியே இங்கே வருதா? ஸோ திஸ் கரண்ட் விச் ஹஸ் டு, இப்போ எலக்ட்ரானை டிரைவ் பண்ணுற கரண்ட் இது. அப்போ கரண்ட் எப்படி அவுட், கன்வென்ஷன் கரண்ட் வெளியில் வரும். ஸோ தி எமிட்டர் கரண்ட் அங்கே வந்து இன்ல போகிறது, இது எமிட்டர் கரண்ட் இங்கே வெளியில் வருது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம இந்த சர்க்யூட் சிம்பிளை போடுறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த டைரக்ஷன். நவ் கமிங் ஹியர், தி எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது கொஞ்சம் ரீகாம்பைன் ஆகும். ஒன்ஸ் அகேன் IE IB அப்படின்னு பார்க்கும்போது IB இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு IE. ஏன்னா
வெரி ஸ்மால் ரீகாம்பினேஷன் நடக்க போகிறது, அந்த கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். இப்போ ஐபி அப்போ எங்க ஆகும், வில் ஃப்ளோ இன்டு இட். புரியுறதா? கன்வென்ஷனல் கரண்ட் வில் ஃப்ளோ இன்டு இட். இது வெளியில வருது, இது உள்ள போகிறது. இது இப்படி இது உள்ள போச்சுன்னா இது வெளியில வர மாதிரி, இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இங்கே நடக்கிறது. அண்ட் வில் பி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு ஐஇ. ஒன்ஸ் அகைன் ரீகாம்பைன் ஆயிடுச்சுன்னா இப்போ 100 எலக்ட்ரான் ஜென்ரேட் ஆகி இங்கே ஒரு 5 எலக்ட்ரான் ரீகாம்பைன் ஆயிடுச்சுன்னா அப்போ 95 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே வரும். அப்போ தி electrons available here will be lesser by that amount, and therefore the collector current is lightly smaller than the emitter current in this case. Once again the electron la attract பண்ணி collect பண்ணனும் இல்லையா? அப்ப collect பண்ணனும் இது என்ன இருக்கணும், பாசிட்டிவ் collect பண்ணிருந்தா தான் முடியும். அப்ப negative is connected to the base. So you see that negative is connected to the base p material, positive is connected to the n material. அப்போ இந்த junction of base collector junction is reverse biased. அங்கே என்ன பண்ணினோம், அதே ரிவர்ஸ் பயஸ் கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகுது. தெரியுறதா இப்போ? ஸோ இது இந்த பயசிங்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த கேஸ்லையும் சரி எந்த கேஸ்லையும் தி ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸாக இங்கே இருக்கு, இங்கே எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பிஎன்பி டிரான்சிஸ்டர்ஸ் ஹோல்ஸ் டூ த ஜாப், எலக்ட்ரான்ஸ் டூ த ஜாப் இன் த கேஸ் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர். அது புரிஞ்சுக்கணும். அந்த ஹோல்ஸை வந்து டிரைவ் பண்ணணும். அப்போ டிரைவ் பண்ணணும்னா இந்த இடம் பாசிட்டிவாக இருந்தால் தான் அது டிரைவ் பண்ணும். அப்போ பி மெட்டீரியல் பாசிட்டிவ், பேஸ் மெட்டீரியல் n இஸ் நெகட்டிவ்னா ஃபார்வர்ட் பயஸ்ட். அதே தான் இங்கே எலக்ட்ரான்ஸை டிரைவ் பண்ணணும்னா n மெட்டீரியல் நெகட்டிவ், பி மெட்டீரியல் பாசிட்டிவ், அப்போ ஃபார்வர்ட் பயஸ்ட். ஒன்ஸ் அகைன் இங்கே டிரைவ் பண்ண ஹோல்ஸ் இதை கலெக்ட் பண்ணணும். ஆஃப்டர் சம் ரீகாம்பினேஷன் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கும். அப்போ இது கலெக்ட் பண்ணணும்னா ஹோல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் இருந்தால் தான் பண்ணணும். அப்போ நேச்சுரலி பிக்கு நெகட்டிவ் கலெக்ட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், ரிவர்ஸ் பயஸ்ட். சேம் வே இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ரீகாம்பினேஷன் தி எலக்ட்ரான்ஸ் ரீச் திஸ் பிளேஸ் and it should be collected na positive collect பண்ணா தான் collect ஆகும். அப்போ இது reverse biased. n மெட்டீரியலுக்கு positive collect பண்றது பேரு reverse biased. So in both cases the forward bias is the junction of emitter and base, reverse bias is the junction between base and collector in both places, right? And current direction la பார்க்கணும். இப்போ IE entering in, IB coming out. இங்க IE coming out, IB entering. எப்படின்னு புரிஞ்சுதா? இங்கே எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் போகிறதுனா கன்வென்ஷன்கள் ஆப்போசிட்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஹோல்ஸ் வந்து ரீகம்பைன் ஆகிடுறது. அப்போ ஹோல்ஸ் இங்கே வரணும்னா கன்வென்ஷனல் கரண்ட் இங்கே போகணும். புரியுறதா? இது புரியுதா? நெக்ஸ்ட் இங்கே இந்த ஹோல்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கலெக்ட் ஆகி வருது. அப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அவுட்டில் வரும். இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி வெளியில் வருது. அப்போ எலக்ட்ரான்ஸ் இப்படி வருதுன்னா கன்வென்ஷனல் கரண்ட் எங்கே இருக்கும், உள்ளே போகும். எக்ஸாக்ட்லி அதுக்கு ஆப்போசிட்டாக டைரக்ஷன்ஸ் எல்லாம் வருது. தெரியுறதா? ஐஇ கோயிங் இன்சைட், ஐஇ கமிங் அவுட், ஐபி கமிங் அவுட், IB going inside, and finally IC comes out there. இங்க IC goes in. புரியுறதா? பட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு விதமான டிரான்சிஸ்டரையும் சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் டிரான்சிஸ்டர்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அந்த சர்க்கியூட் சிம்பிளை முதல்ல புரிஞ்சுட்டு சர்க்கியூட் சிம்பிள்ல பிஎன்பி டிரான்சிஸ்டரா என்பிஎன் டிரான்சிஸ்டரான்னு குறிக்கிறதுக்கு இந்த டைரக்ஷன் ஆஃப் ஐஇ வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ முதல்ல சர்க்கியூட் சிம்பிள் ஆஃப் டிரான்சிஸ்டர் நான் வரைகிறேன். 3 டெர்மினல் டிவைஸ் டிரான்சிஸ்டருக்கு இப்போ 3 டெர்மினலை இப்படி வரையணும். ஸோ இந்த 3 லைனும் ஜாயினாக இருக்கக்கூடாது, ஒரே பாயிண்ட்ல டச் ஆகக்கூடாது. யூஸ்வலாக டச் ஆக மாதிரி சில பேர் வரைகிறாங்க, பட் டோன்ட் ட்ரா தட், ரைட்? ஸோ புட் அ லைன், ட்ரா அ லைன் வெர்டிகலி, ஒன் லைன் at some angle here, another line some angle here, then draw a horizontal line. Don't allow the lines to touch at a single point. This point is taken as, or this terminal is taken as base, the upper one is taken as collector, the lower one is called emitter. So 3 டெர்மினல்ல டிரான்சிஸ்டர் உடைய சர்க்யூட் சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளும் போட்டுக்கறனாலும் போட்டுக்கலாம். புரியுறதா? இது ஒரு சர்க்கிளை போட்டுடலாம், அல்லது வெறுமனையும் விடலாம். இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டரும் என்பிஎன் டிரான்சிஸ்டரும் எப்படி நம்ம ரெகனைஸ் பண்றது? எதை வச்சு சொன்னேன்? கலெக்டர் கரண்ட்டுடைய டைரக்ஷனை வச்சு. ஸோ பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு கலெக்டர் கரண்ட் டைரக்ஷன் கோயிங் இன்சைடு இந்த emitter. So going inside the emitter. இது PNP transistor. புரியுறதா? collector current going inside. அப்போ that is PNP transistor. Now coming to the NPN transistor, the collector current is coming out. Collector coming out of the emitter. So emitter collector current is coming out, and collector base. ஸோ ஒன்லி ஒன் டைரக்ஷன் சொன்னால் போகிறோம். பேஸில் சொல்கிறது இல்லை, கலெக்டர் கரண்ட் சொல்கிறது இல்லை. எமிட்டர் கரண்ட், அதாவது
எது மெஜாரிட்டி கேரியர்ஸ் இந்த இடத்துல ஹோல்ஸை ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ற ஆள் தான் எமிட்டர் இல்லையா. எமிட்டருடைய டைரக்ஷன் சொன்னா போறோம். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் எமிட்டர் கரண்ட் இஸ் கோயிங் இன்சைட். ஸோ எமிட்டர் டெர்மினல்ல உள்ள போற மாதிரி ஏரோ போட்டா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் எமிட்டர் கரண்ட் இஸ் கமிங் அவுட் சைட். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் கரண்ட்டை வெளியில வர மாதிரி போடணும். திஸ் இஸ் அ சர்க்யூட் சிம்பிள் ஆஃப் த டிரான்சிஸ்டர் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் பிஎன்பி அண்ட் NPN transistor circuit symbol. So basic structure, how it is operating, how to bias the operation, how to bias them, how the currents are all arranged. IB is always in the microampere region இருக்கும், IC IE milliampere region இருக்கும். Always IC is less than IE. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் சர்க்யூட் சிம்பிள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே இவ கரண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்கிற இன்புட் கரண்ட்டை அவுட்புட் கரண்ட்டுக்கு இந்த டிவைஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறதால தான் டிரான்சிஸ்டர்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது பேசிக்கலி இஸ் எ கரண்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ், நாட் எ வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் டிவைஸ். தேர்ஃபோர் வி டிஃபைன் வாட் இஸ் கால்ட் கரண்ட் கெயின் ஃபார் தி டிரான்சிஸ்டர். கரண்ட் கெயின் என்ன அர்த்தம், அவுட்புட் கரண்ட் இன்புட் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் கெயின் தான். இப்போ இந்த கேஸ் ஆஃப் கரண்ட் கெயின் வரும்போது டூ டைப்ஸ் ஆஃப் கரண்ட் கெயின்ஸ் ஆர் டிஃபைன்டு. ஃபார் அ டிரான்சிஸ்டர். கரண்ட் டிவைஸுங்கிறதால கரண்ட் கெயினை பத்தி படிக்க போறோம். அது அப்படியே வோல்டேஜ் கெயினா நம்ம ஆம்பிளிஃபையர் வரும்போது எப்படி மாத்துறது, ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸை வச்சு அவுட்புட் கரண்ட் அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியா போகும்போது லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் பிடி எடுத்தோம்னா அது வோல்டேஜ் கெயின். இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ், அப்போ அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ் இஸ் வோல்டேஜ் கெயின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற கரண்ட் கெயினை பற்றி பேசலாம். ரெண்டு விதமான கரண்ட் கெயின் இருக்கு. ஒன் கரண்ட் கெயின் இஸ் கால்டு ஆல்ஃபா, விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் IC by IE. ஸோ திஸ் இஸ் ஒன் கான்ஃபிகரேஷன். நம்ம கான்ஃபிகரேஷன் பற்றி அடுத்து படிப்போம், அப்போ இது வரும். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து இஸ் கால்டு CB configuration, common base. I'll tell you how it is coming. So this, strictly speaking, actually strictly speaking, I should say the current gain is delta IC by delta IE ன்னு எழுதணும். லூஸ்லி IC by IE ன்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. Strictly speaking it should be written as delta IC by delta IE. பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு வரி பண்ணிக்க வேண்டாம். இதுவும் எழுதலாம், அதுவும் எழுதலாம். ஸ்ட்ரிக்ட் இது நம்ம என்ன பண்ணலாம், IC by IE ன்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. This is, we remember always IC is slightly only less than IE. அப்போ ஆல்ஃபா is slightly less than 1 ன்னு வரும். தெரியுறதா? IC by output current by input current. The alpha is slightly less than 1. ஆல்ஃபாவோட வேல்யூ கிட்டத்தட்ட 0.95 லேருந்து 0.99 வரைக்கும் நம்ம மாற்றலாம், depending upon the doping levels. In the emitter and the collector as well as the பேஸ்ல என்ன ஆகுது, இங்க ரீகாம்பின் ஆயிருது, ரிமைனிங் போறதால இங்க எவ்வளவு டோப்பிங் குறைக்கிறோமோ அதுக்கு ஏத்தா போல காம்பினேஷன் குறையும். ரீகாம்பினேஷன் குறைஞ்சதுன்னா தி IC will be very large, close to IE. பட் அப்போ கூட எக்ஸாக்டா 1 வராது, 0.999 கூட வரலாம் sometimes, right? So this is the range of alpha value. Usually alpha value is less than 1. The second type of current gain which we define as beta is given as, அப்புறம் இன்னொன்று நம்ம எழுதிக்கலாம், ஒரு எழுதுறேன், IE is IB plus IC, அதை முடிச்சிடுறேன், ரைட்? IC by IB ன்னு வரும். இது வந்து CE கான்ஃபிகரேஷன் ஒன்று படிக்கும்போது வரப்போகிறது இது. ஸோ அவுட்புட் கரண்ட்டுங்கிறது IC தான், பட் இன்புட் கரண்ட் will be பேஸ் கரண்ட்டாக மாறிடும். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது புரியும். ஒன்ஸ் அகைன் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் டெல்டா IC டெல்டா IBன்னு எழுதணும், இப்போ எழுதலைனா. அண்ட் யூ கேன் see that IB will be, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, IE வரும், கொஞ்சம் குறைஞ்சிடும், பாக்கி தான் IC. அப்போ IC லெஸ் தேன் IBக்கு இதுதான் முக்கியமான ரிலேஷன். அதாவது டோட்டல் கரண்ட் கொஞ்சம் பேஸில் குறைஞ்சிட்டு பேஸ் கரண்ட்டாக மாறி மீதி இருக்கிறதெல்லாம் கலெக்டர் கரண்ட்டாக மாறுறது, புரியுதா? ஸோ இப்போ பார்த்தா இந்த IC அவுட்புட் கரண்ட், இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் ஆஃப் CE வரும்போது இன்புட் கரண்ட் will be IB. ரிமெம்பர், IB is of the order of microampere, IC will be of the order of milliampere. So this beta will be usually very very large compared to 1, of the order of 50, 100, even 200,
300, sometimes very close to 1000 கூட இருக்கும் beta. Beta is a very large number. So the current gain in this configuration is very large, whereas the current gain of a transistor in this CB configuration is going to be just close to 1. புரியுறதா இது ஐடியா? So in both cases PNP transistor as well as NPN transistor, the configurations are going to be called CB configuration and CE configuration. There is a third configuration CC ன்னு இருக்கு, அதை நான் அப்புறம் வரையறேன். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட் இஸ் கால்டு கரண்ட் கெயின். Output current, in this case the input current is also called current gain, but the input current is base current of the order of microampere ங்கிறதால beta is very very large. Can we have a relation between alpha and beta so that ஒரு டிரான்சிஸ்டருக்கு நான் வந்து ஒரு சர்க்யூட்ல கண்டுபிடிச்சேன்னா இன்னொரு சர்க்யூட்ல நான் போட வேண்டாம், அதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும், இன்னொரு கெயினை பண்ண முடியுமானா எஸ், there is a possibility. So எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. The total input current is IE coming in, அதுல கொஞ்சம் என்ன ஆயிடுது, IBM காணாம போயிடுது, remaining IC போறது. அப்போ total input current is equal to sum of the IB and IC. இது always true for NPN or PNP transistors. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இந்த ரிலேஷனையும் இந்த டெஃபினிஷனையும் யூஸ் பண்ணி நம்ம what do you call இதை வந்து டிவைட் பை IC இது ரெண்டையும் யூஸ் பண்ண போறோம். இதுல இருந்து இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்ன, ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ டிவைட் த்ரூ அவுட் பை IC will give you IE by IC on the left hand side, IB by IC plus 1, right? What is IE by IC? Is nothing but 1 by alpha, and IC by IE is alpha. IE by IC is 1 by alpha is equal to IB by IC, which is 1 by beta plus 1. Now you see this is a simple enough relation. இப்படி வருது, இதை ரீஅரேஞ்ச் பண்ணி பெட்டராகவும் ரிலேஷன் பண்ணி எழுதலாம். ஸோ இமீடியட்டாகவே கன்சர்வேஷன் ஆஃப் கரண்ட்லேருந்து நம்ம we are able to get a relationship connecting alpha and beta. This is good enough. இது போகிறோம், பட் இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கால்குலேட் பண்ணுற மாதிரி இல்லை. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கால்குலேட் பண்ண முடியுமானா எஸ், பாசிபிள், ரைட்? லெட் அஸ் ட்ரை தட். எப்படி பண்ணலாம்? இது ஃபைனலி இட்ல end up with a relation connecting beta is equal to அப்படின்னு ஒன்று வரணும், ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும். இதுலேருந்து இதுக்கு போனோம். அது நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணி. அது எக்ஸசைஸாக விட்டுடலாமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஏன்னா இது ரீஅரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஃபைனல் இந்த ரிசல்ட் வரணுங்கிறது புக்கை பார்க்காம போட தெரியணும். சிம்பிள் அல்ஜிப்ரா, மேனிப்புலேட் பண்ணுறது, 1 அந்த பக்கம் கொண்டு போனோம், அப்புறம் தலைகீழ் ஆக்குறது, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபான்னு இந்த தலைகீழ் ஆக்கினா இது என்ன கிடைக்கிறது, 1 பை பீட்டா ப்ளஸ் 1 ஆகும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த எக்ஸசைஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டுடலாம். ரொம்ப ஈஸி, simple enough algebraic manipulations to be done. Finally you should get this relation. இது most useful relation than this. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஆல்ஃபா வேல்யூங்கிறது எவ்வளவு சொன்னோம், less than 1 சொன்னோம். 1 minus alpha வந்ததுன்னா always positive. தெரியுறதா? alpha is less than 1 positive, beta is positive. Taking the range 0.95 க்கு calculate பண்ணி பார்க்கலாமா? Suppose alpha is 0.95, then what is beta value regarding that? This is 0.95 divided by 1 minus 0.95, which is 0.95 divided by 0.05, right? So how much is that? 19 times, correct? Beta will be 19 there. தெரியுறதா? 19 5s are 95. So beta will be about 19, much greater than 1. We'll go to this other end. இங்கே நான் சொன்னேன் 999 கூட இருக்குன்னு, 99 வச்சு பண்ணலாம். The other extreme which I have given you is 0.99. So what is the beta value therefore? Using this relation, இதை விட அது better relation சொன்னேன் இல்லையா, டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு. So 0.99 by 1 minus 0.99. 1 minus 0.99 is 0.01. So which is 99 in this case. So close to 100. Close to 100. 999 வந்ததுன்னா அல்லது பண்ணலாம் 995 பார்க்கலாம். ஸோ 995 இருந்தால் 995 அப்படின்னா இது 005 ஆகிடும். தெரியுறதா?
995 னா 00005 ஆகும். What is the value of this? It will be 1. So 995 by 5 தெரியுதா? 1. 19 னா 3, அப்போ 4, 45, அப்போ 9. You see 999 போகும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 999 அப்படின்னா 0.001. திஸ் இஸ் என்ன சொன்னேன்னா 1000 வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பீட்டா வேல்யூ அப்ராக்சிமேட்லி 20லேருந்து 1000 வரைக்கும் வெரி ஆகும். வென் ஆல்ஃபா வேல்யூ ரேஞ்சுங்கிறது ரொம்ப சின்ன ரேஞ்ச் தான். 0.95லேருந்து 999 போனால் போகிறோம், இவ்வளோ ரேஞ்சு போனால் போதும். வேற பீட்டா 20லேருந்து 1000 வரைக்கும் வெரி ஆகிடும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கிறதா இல்லை. ஸோ ஹவு டு ஐ கெட் த ரிலேஷன்ஷிப்? திஸ் இஸ் டெஃபினேஷன், திஸ் இஸ் கரண்ட் கன்சர்வேஷன். Input current is equal to the current which is used for the recombination, the remaining current. அப்போ ரெண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதை டிவைட் பண்ணி இந்த முதல்ல இந்த சிம்பிள் என்எஃப் ரிலேஷன் ஆல்ஃபா பீட்டாவில் வந்தது. இதை மேனிபுலேட் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். புக்கை பார்க்காம போடணும், புக்கில் கொடுத்துருக்கான், புக்கை பார்க்காம போடுறதா உங்கள் சாமர்த்தியம். இப்போ நம்ம எத்தனையோ அல்ஜிப்ராலாம் படிச்சாச்சு, இந்த அல்ஜிப்ரா போட தெரியல பண்ண இருக்கு. ஃபைனல் ரிசல்ட் கொடுத்தாச்சு, ஆல்ஃபா பை 1 minus alpha. You ரிமெம்பர் திஸ். திஸ் இஸ் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். எனி டைம் யூ கேன் கெட் தட். இப்போ நம்ம அடுத்தது என்ன படிக்க போறோம்னா டிரான்சிஸ்டருடைய கான்ஃபிகரேஷன் சொன்னேன் இல்லையா? சிபி சிஇன்னு, மூணாவதா சிசின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு சொன்னேன் இல்லையா? அந்த கான்ஃபிகரேஷனை பற்றி படிச்சுட்டு அதில் முக்கியமான கான்ஃபிகரேஷன் சிஇ கான்ஃபிகரேஷன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 கான்ஃபிகரேஷன் பற்றி வரைஞ்சிட்டு சிஇ கான்ஃபிகரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா சிஇ கான்ஃபிகரேஷனில் தான் மேக்ஸிமம் கரண்ட் கெயின் இருக்கு, மேக்ஸிமம் வோல்டேஜ் கெயின் வரும். அதை புரிஞ்சுட்டோம்னா அந்த கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரையும் நம்ம படிக்கிறதுக்கு ரெண்டுலேயும் படிக்கலாம். லெட் மீ சி விச் கான்ஃபிகரேஷன் இஸ் பெட்டர் ஃபார் ஸ்டடிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்? டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன சொன்னோமோ, வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டயோட்னு சொன்னாங்க. வோல்டேஜ் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். இங்கே ஒரு ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ், ஒரு ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ 2 கிராஃப் வரையணும். மூணாவது ஒரு கிராஃப் வரைவோம், அவுட்புட் கரண்ட் வர்சஸ் இன்புட் கரண்ட். ஸோ 3 கிராஃப் வரையணும், 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கணும். இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது என்ன? இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட், அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட். ஏன்னா 2 ஜங்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே ஃபார்வர்ட் ரிவர்ஸுங்கிறது எப்படி படிக்க போகிறோம் பாருங்க. இது ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட், அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட், அப்படி படிக்க போகிறோம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பயாஸுங்கிறத. புரியுறதா நான் சொல்கிறது? மூணாவதா என்ன பண்ண போகிறோம், அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறது பேர் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக். இது அதான் டிரான்சிஸ்டர்னு பேர் வந்து சொன்னேன் இல்லையா? கரண்ட் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு 3 படிக்கணும். டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இதையும் அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் கரண்ட்டுக்கும். இது நம்ம சிபி படிக்கலாம், சிஇ படிக்கலாம், மூணாவது சிசியும் படிக்கலாம். 3 கான்ஃபிகரேஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுட்டு வில் டேக் அப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்டடி த கேரக்டரிஸ்டிக்ஸ்.